ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் சாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் நம்ம ப்ராங்க் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மோனிஷ் அண்ட் பூக்கி ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஒன்றும் இல்லை, எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. முக்கியமான ப்ராங்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராங்க் நம்ம ரஞ்சு பாய் வந்துட்டு சூப்பராக சமைப்பாப்ல. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கான இந்த ப்ராங்க்குக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோலோஸ் சிப் சாஸ். ஸோ அந்த ஜோலோ சிப் சாஸ் வச்சு நம்ம வந்து ஒரு மெயின் ப்ராங்க் பண்ண போகிறோம். பூக்கி வந்து ஜிம் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அதிசயமாக அவர் வந்துட்டு இந்த ப்ரோட்டீனு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறக்காப்புல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சிக்கன் சாப்பிடும். ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த ப்ராங்க் பண்ணுற யாராவது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு, ரஞ்சித்துக்கு, ஸ்ரீராமுக்கு 3 பேர்த்துக்கும் தெரியும். ஜோவினுக்கு தெரியாது, மோனிஷ்க்கு தெரியாது. ஏன்னா இதில் வந்து மற்றவங்க யாரும் அதில் வந்து சாப்பிட போகிறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு மோனிஷ் வந்து நிறையா சிக்கன் சாப்பிடுவார், ஜோவின் வந்து ஜிம் போகிறதுனால ப்ரோட்டீன் நிறையா சாப்பிடுவார். இதில் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், இப்போ பூக்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ பண்ண போகிறோம். அதாவது உன்னோட டயட் ப்ரோட்டீன் சிக்கன் வந்து எப்படி செய்கிறது, இல்லைனா ஒரு நார்மல் சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிற மாதிரி ஒரு ரொம்ப நாள் இந்த மாதிரி வீட்டில் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு நான் அந்த ஐடியா வந்து அவனுக்கு கொடுத்துருக்கேன். அவன் வந்து ஓகே சூப்பர் நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருக்கு தெரியாது இந்த வேட்டை அவர் காத்துட்ருக்குன்னு. ஸோ வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து சிக்கன்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆக்சுவலி சாஸி டைப் சிக்கன் மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து நாம் வந்து இந்த சாஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஜோலோ சிப் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் வந்து எழுதிருக்க பாருங்க, இப்போ ரீசெண்டாக வந்தது ஜோலோ சிப்போட சாஸ். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம சிக்கனை சமைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணி ஒரு நார்மல் சிக்கன் சொல்லிட்டு கொடுக்க வச்சு அவங்களோட ரியாக்ஷனை டெஸ்ட் பண்ணிட்டு கடைசியாக சொல்ல போகிறோம். ஸோ ஆக்சுவலி இதான் இது வந்து ஜோலோ சிப் கலந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து காரமாக இருக்கா காரமாக இல்லையா என்னன்னு தெரில. ஏன்னா நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, அவங்க 2 பேர் தான் டேஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு என்ன ரியாக்ஷன் வரப்போகுது எது வரப்போகுதுன்னு எங்களுக்கே சஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ ஏன்னா எங்களுக்கே தெரியாது இது வந்து எப்படி நடக்க போகுதுன்ட்டு. ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் சாம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து திடுதிடுப்புன்னு எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குரிய கான்செப்ட், அதாவது நம்ம இந்த வீடியோக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் பாய் தான் வந்து மெயின் கான்செப்ட். இன்னைக்கு ஓகே கேமராமேன் டென்ஷன் ஆகுறாரு. சரி, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ. எல்லாருக்கும் வந்து தெரியும், நம்ம பூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் போறாரு, அந்த இதெல்லாம் பண்றாருன்னு தெரியும். முன்னாடியே இந்த வீடியோல வந்துட்டு இவர் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுவாரு, அது வேற விஷயம். ஸோ வந்துட்டு அவருக்கான ஒரு சின்ன ஒரு டயட் சிக்கன் குக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து கூட டேஸ்டிங் வந்துட்டு இவரும் டேஸ்ட் பண்ணுவோம். மோனிஷ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடறாரு, சிக்கன்னாலே சாப்பிடுவாரு. அதனால அவரையும் வந்துட்டு டேஸ்டிங்காக இவங்க 2 பேரையும் ஜட்ஜா வந்து வச்சிருக்கோம். இதுல வந்து மோனிஷ் அண்ட் நம்ம பூக்கி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜட்ஜா இருப்பாங்க. ஜட்ஜ் இல்ல, அவங்களுக்கு வந்து நாங்க வந்து குக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சு பாய், நான் வந்துட்டு கூட எடுபடி வேலை பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு போயிட்டு நம்ம டேரக்டா கிச்சன்ல மீட் பண்ணுவாங்க. அதான் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆளை வந்து இன்ட்ரோ பண்ண போகிறோம். ஆக்சுவலி இவர் வந்து வல்லவர், பெரியவர், எங்களின் சீனியர், எல்லாமே வந்து இவர் தான், எங்களின் பாசமிகு அண்ணன். ஸோ வந்துட்டு மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து வீடியோ இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சஞ்சய் பால் தினகர் ப்ரோ. வந்து இவருக்கு ஆக்சுவலி இவரை பத்தி சொல்லணும்னா எங்க காலேஜ்ல இல்லாத ஃபேன்ஸே கிடையாது. காலேஜ் மேம்ல இருந்து காலேஜ் பாத்ரூம்ல ஒரு ஆயா வரை ஒரு ஃபேன் தான். ஒண்ணும் இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். சுத்தி பார்க்கவா? ஸோ வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து நம்ம கூட ஜாயின் பண்றாப்ல. ஸோ வந்து ரொம்ப நன்றி. ஆக்சுவலி அண்ணன் ஒரு முன்னாடி யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு, அது கமெண்ட்ல போடுறோம். ஆக்சுவலி கொலாப் பண்ணலாம்னு பார்த்தோம், ஆனா முடியல. அந்த யூடியூப் சேனல் யூடியூபே எடுத்துருச்சு வெளியில. அந்த யூடியூப் இப்போ வந்து நம்ம வந்து தேவையான பொருட்கள்ல இருந்து தேவையில்லாத பொருட்கள் வரையும் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு என்னென்ன தேவை, என்னென்ன ப்ரொசீஜர், என்ன செய்ய போறோம், என்னென்ன எல்லாத்தையும் இப்படியா வருது மாத்திடுவான். இப்போ வந்து நீங்க பார்க்க போறது சமையல்கார் சஞ்சய். இப்போ நீங்க பார்க்க போறது செஃப் ரஞ்சித், நம்மளோட செஃப் ரஞ்சித். வந்து பாத்தீங்கன்னா
ஸோ அவரோட காஸ்டியூம் வந்து எப்பொழுதும் முன்னாடி ஆக்சுவலி நாங்கள் இந்த வீடியோ எடுத்த ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு இவர் தான் சமையல்காரர், எல்லாமே இவர் தான். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் எந்த ஸ்டைலும் சொல்ல போகிறது கிடையாது. ரஞ்சித் வந்து என்கிட்ட மட்டும் ஒரு ஸ்டைல் சொல்லியிருக்காரு. அதாவது டயட் சிக்கன்னா தட் இஸ் அ டயட் சிக்கன், ஆனால் வந்து அவரோட ஸ்டைலில் பண்ண போகிறோம். தட்ஸ் தி மேட்டர். அதாவது சிக்கன் என்ன மச்சான், சிக்கன் பள்ளிப்பாளையம் சிந்தாமணியில சிக்கன், சிந்தாமணியில டயட் சிக்கன். ஓகே, புரியுதா? அதாவது பெருசா ஃபார் குக்கி அண்ட் மார்னிங். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எந்த மசாலா அதிகம் ஆட் பண்ணாம ஒரு சின்ன ஒரு டயட் சிக்கன் மாதிரி அந்த ரெசிபி நான் சமைக்கும்போது சொல்றேன். இது போய் நம்ம சமையல் கேரக்டர் வந்து தேவையான பொருட்கள், அடுத்து என்னென்ன ப்ரொசீஜர், நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வாங்க போ. ரைட்டு மச்சான், கறியை சமைச்சு இது கறியை கழுவிடுவோமா? வாங்க கழுவுவோம். சிக்கனை கழுவ போறோம். இப்போ நம்மளுக்கு இருக்கிறதுலே பெரிய ஒரு முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, இதை வெட்டணும். நம்மளுக்கு சிந்தாமணி சிக்கனுக்கு வந்து என்னன்னா குட்டி குட்டியா வேணும் சிக்கனை. நம்ம வந்து சின்ன சின்னதாக வெட்டிப்போம். கறியை வெட்டியாச்சு. இதை எடுத்து எடுப்புல போட்ட என்னடி வாய்ஸ் இது? ஸோ இப்போ நம்ம தலைவர் மிளகாயில் இருக்க விதையெல்லாம் வெளியே எடுத்துட்டு இருக்கிறாப்புல. இதுக்கு என்ன ரீசன் சொல்றேன், இதுல என்னன்னா இந்த மிளகாயை டைரக்டா போட்டோம்னா நம்ம வந்துட்டு காரம் அதிகமாயிரும், சாப்பிட முடியாது. ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாப்புல. 10 மிளகாஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 1/2 kgனால லைட்டா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ வந்துட்டு அரைப்போம். லைட்டா அரைச்சா போதும். ஓகே ரைட். இவ்வளோ அரைப்பட்டிருக்கு, இது போதும். இதுக்கு மேலே அரைக்கக்கூடாது, வேஸ்ட்டாக. இப்போ வெங்காயம் வெட்டும். லைட்டாக சூடாகும். போட்டுவிட்டே சூடாயிரும். என்ன கம்மியா ப்ரோ? அதானே டயட் சிக்கன். டயட் சிக்கன் ப்ரோ. இங்க பாரு, மொத்தமாவே எண்ணெய் இருக்கு. எண்ணெய் எல்லாம் பண்ணுங்க, என்ன நல்லா இருக்கும். ஆயில் போட்டுக்கலாம். போதுண்டா. போதுண்டா, சத்தியமா போதுண்டா. இருடா, அமைதியா 1/2 கிலோ சிக்கன்டா. அது மட்டுமே 400 கேலரிடா, சத்தியமா சொல்றேன்டா. ஐயோ இவ்வளோ எண்ணெயடா. கல்யாண சமையல் சாதம் மூஞ்சி எல்லாம் திரிக்க போகுது. அட்டி மிளகா கூட்டிட்டோம். மிளகா எனக்கு பிடிக்கிறோம்ல, காரம். காரம் பிடிக்குமா மச்சான்? சூப்பரா. எண்ணெய் பண்ண முடியாது. எண்ணெய் எப்படி நெருப்புல தீஞ்சி எவாபரேட் ஆயிருந்தா பெட்ரோல் இல்ல. ஆமாடா. அப்படி சால்ட் பே மாதிரி போட்டுருந்தா இப்படி தலைவனோட காஸ்டியூம் மொத்தம் பாத்தீங்கன்னா கிண்ணன் இருப்பாப்ல, இங்க தொடையெல்லாம் காட்டிக்கிங்க. உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி அது வெங்காயம் வீடியோல பார்க்க உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரியே இருக்கு. மஞ்சத்தூள் போட்ட மாதிரியே இருக்கலாம். நான் ஒரு பொட்டு கூட மஞ்சள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவோம். ஆமாம். இப்போ இல்லை முடிச்சுட்டு அவங்க முடிச்ச மாதிரி நான் வந்து ஓகே ஓகே. பண்றானுங்க. சிக்கன் தான் மச்சான். இங்க பாரு, கறி குழம்பு வாசம். வாயில வச்சு பாரு. வரும் நம்ம நக்கி தான் வச்சான்.
என்னங்க காரமே இருக்காது போல. இவ்வளவு சோப்பா இருக்குது. காரம் வேணுமா வேணாமா? மச்சான் சேலத்துக்காரன் இந்த காரன்னா இப்போ காரம் சாப்பிடுவேன் புடுவேன்னா சேலம் ஸ்பெஷாலிட்டி சிக்கன் கறி சாப்பிடுவாங்க. சிக்கன் கறி. நம்ம ஆட்டுக்கறி அடுப்புல மச்சான் சிக்கன் கிரில். மச்சான் அதிகம் கடிக்கிறாடா மச்சான் இவனை தான் கேட்கறது கஷ்டம் கையை மட்டும் வைக்க. ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நாங்கள் வந்து சொன்ன மாதிரி எங்களோட ப்ராங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு அந்த ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை கூடிய சீக்கிரம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பாருங்கள் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன அந்த கூடிய சீக்கிரம் பார்த்துக்கலாம். அது எல்லாத்துக்கும் கிடையாது, ஒன்லி ஃபார் ஜட்ஜஸ். எல்லாத்துக்கும் பண்ணா சிக்கன் வேஸ்ட் ஆகுது. ஸோ கைஸ் இதான் அந்த அதில் வந்துட்டிங்களா உள்ளிக்க மச்சான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவேன். ரைட் சாப்பிட அளவு கொஞ்சம் தாண்டா வச்சு ஒரு மாதிரி நாக்கா புளியா வலிக்கிற மாதிரி. நான் வந்து ரொம்ப மச்சான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தண்ணி கொஞ்சம் ஒரு சொட்டு தான் வச்சாதான் மச்சான் வேற ஏதாவது வச்சிருக்காடா எரிஞ்சிரா. இந்த இடம் ஏதாச்சும் பிங்க் ஆயிருக்கானே. ஆமா அந்த நாக்குல வேற மாதிரி இருக்கு, முன்னாடி நாக்கு மட்டும் வேற மாதிரி இருக்கு. எரிச்சலா இருக்கு. எவ்வளோ வச்சுக்கலாம் வந்து ஒன்றும் எண்ணத்தை போய் நம்ம திங்காத காரமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சத்தியமா வேகதான் கொஞ்ச நேரம் மச்சான் முடியல சத்தியமா. முன்னாடி தேன் டேஸ்ட்டுக்கு தின்னேன் இல்ல டேய். அது என்னமோ நல்லா கறி இருந்து தின்னு முடிச்சுட்டு மொத்தத்துல எரிஞ்சிருமா அந்த மாதிரி இங்க உள்ள எரி என்னன்னா காரம் அடிச்சுட்டு புரிஞ்சுச்சுன்னா அப்புறம் நீ சுத்துருவோம் நாளைக்கு அப்படின்னு உட்காந்து அமைதியா அசிங்கமா போயிருந்தா. அரை கிலோ சிக்கன் எவ்வளவு ரேட்? மச்சான் 250 கிராம்லாம் அவங்க பிடிக்கல. எனக்கு ஆடு கொஞ்சம் எடுக்கிறோம்ல. அதான் சொல்றேன். ஐயோ எனக்கு வேற மச்சக்காரி குழம்பாக்கிட்டீங்க. அது வேக மாட்டேங்கிறா, தண்ணி ஊத்தினே இருக்கிறான்டா. என்னப்பா முடிச்சேன். அவன்லாம் என்ன ஜிம்மு சேர்ந்து நிற்கிறான் அவரு. பரவாயில்ல மச்சான், ருசிக்கு தான் வாழ்க்கை. ஏன் தின்போம் மச்சான், பாலில் ஊற்றி குடிக்கலாம்டா. உனக்கு எப்பயாச்சும் தேன் தேவைப்படும்ல அப்பெல்லாம். ஓகே மச்சான், ஒரு ஜிம் ஃப்ரீக் வெயிட் லாஸ் வெயிட் கெயினுக்கான நம்ம ஆடியன்ஸ்க்கான வெயிட் லாஸ் வெயிட் கெயினான ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லு. சாரி ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணுமா வெயிட் கெயின் பண்ணுமாங்க முடிவு எடுத்துக்கணும். அதே டேய் பாட்டில் கூட நான் கூட்டு நக்கறடா. ஐயோ நல்லா என்னடா ஏய் நல்லா என்ன இருக்கு? சிக்கன் வந்துருச்சா? இந்த மாதிரி தான் இருக்கு. போதும் வந்திருக்கும் மச்சான். என்னாச்சு ஃபர்ஸ்ட் டைம் பீஸ் எவ்வளவு குட்டியா வெட்டி வச்சிருக்கீங்க? ஓகே ரைட் டன். சமையல் ரெடி. சரி எவ்வளவு ஓகே சாப்பிடவே இல்லை. நான் ரெடி. நானும் சாப்பிடலாம். டன் முடிஞ்சு. ஸோ ஓகே இங்க வீடியோல இருக்குது இங்க பாருங்க. அதாவது என்னன்னா இப்போ நம்ம 2 ஜட்ஜஸையும் சோஃபா ஃப்ரீயா இல்லை, அதனால இந்த இடத்துல டேபிள்ல உட்கார வச்சு அவங்களுக்கு ஸ்பெஷலான பராமரிப்பு அனைத்தும் செய்யப்படும். எஸ் பொசிஷன் போய் உட்காருங்க. நாங்க அந்த பொசிஷனை காமிக்கிறோம். வாங்க 2 பேரும் உட்காந்துருக்கோம். ஓகே இப்போதைக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக இது போதுங்க. இவ்வளோ ஊற்றிட்டேன். ஏன்ப்பா அது அதுல போடுறோம், அதுல எடுத்து வைடா அப்படியே சாப்பாடு. ஓகே ரைட். சாப்பாடு ரைட். சரி சரி.
அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. Okay, right. Guys, we'll go and serve to our judges. ஃபர்ஸ்ட் மச்சான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பிணைங்க. நான் எப்பவுமே சிக்கனோட பண்ணிருப்பேன். சரி ஓகே, எப்படி ஒன்று பண்ணுறீங்க? நல்லா இருந்துச்சாண்ணா. பின்றியடா எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. எல்லாத்துலயும் வந்துச்சுடா. லைட்டா கருகிருச்சு நினைக்கிறேன் சைடுல. வருது. How's it bro? அதான அந்த இதுல இருந்து வருதுடா. அதே டேஸ்ட் தான. என்னோ எக்ஸ்ட்ரா போடுறீங்க ப்ரோ. கார் ப்ரோ. டேய் கார் இதுடா. நீ கார் கட்டறடா. ஒரு கார் இல்லையா? எனக்கு வை என்ன காடுதுன்றானே. எனக்கு பார்த்தாலும் சாப்பிடு. இவரோட முதல்ல வெடிச்சனால எரியுதா? எரியுது. எனக்கு லைட்டா காரம் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கார் அடிதாங்க ரொம்ப ஆமாண்டா. லைட்டாவா? நீ அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டதானே? ஆமாண்டா. லைட்டா மணி சில்லி அப்படி போட்டாங்க. எப்படி இருக்கு ப்ரோ? கண்ணுல இருந்து தண்ணி வருது ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? கார் அதிகமா இருக்கு ப்ரோ. அவ்வளவு அதிகமாடா இருக்கு. அதெல்லாம் அதிகமா இல்லடா. ப்ரோ நிறைய கோடி பீப் அந்த அளவுக்குலாம் அதிகமா இல்லடா. சாப்பிடு அள்ளி போடு வாயில டப் டப்புன்னு பீஸ்ன்னு. மச்சான் இந்த உனக்கு எனக்குமே காருதுடா நல்லா. சாப்பிட்டா படுத்துறடி. இதை ஒரு ரூபா சாப்பிட்டு பாருங்க. இருக்கு. ஒரு ரூபா நீங்க வாங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சோறு சாப்பிடுறான். ஒரே மாட்டாது. அவன் எதுவும் பண்ணல. அவன் சாப்பிட கரெக்டா பண்ணல. ஒரே மாட்டாண்டாங்க. எனக்கு மச்சான் பீஸ் இருக்கா இல்லையாடா? எனக்கு ஒரு வேலிட்டா. ரஞ்சித் பீஸ் இருக்கா இல்லையா? நாக்கெல்லாம் ரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி ப்ரோ இதில் நாங்கள் என்ன கலந்தோம் அப்படின்னா தி ஜோலோ சிப் வேர்ல்ட் ஹாட்டஸ்ட் சாஸ். அதான் உள்ள நடுதுல எனக்கு இவன் கறி வைக்கிற மாதிரி கிளியர் பண்ணுவான். எனக்கு லைட்டா சாப்பிட்டு எனக்கு போனா கம்முனு எரியுதுடா நாக்கு. இது எப்படின்னா ஃபுல்லாக இருக்குதுச்சா? இவனுக்கே சொல்லி வந்து சீன் போடுறாங்க. ஆறாத மாதிரி உள்ள உசு உசு உழுதி ஏது அவன் அமைதியாக இருக்கான். என்னடா மனுஷி கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்க. ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. போய் நான் பாட்டுக்கு 7 PS வர ஆடிட்டு உட்கார்றேன். அப்படி ஃபுல்லாக சாப்பிட்னா இவ்வளோ தான் சாப்பிடு. ஸ்மெல்லே தெரியுதா? ஏதோ பார்பிக்யூ சாஸ் ஊத்துன மாதிரி இருக்கு. இது மாதிரி இருக்குடா நாண்டோஸோட அந்த பெரிய பெரிய சாஸ். கொஞ்சம் இறங்கணும்னே என்ன பண்றாரு? அரை பாட்டில் ஊத்திட்டான்டா உள்ள. கண்ணீர்ல வருது. வாயில ஊத்து. கண்ணு கலங்குது. கண்ணே வச்சா கண்ணடிக்கிட்டு இன்னும் திங்கடா மதியா புரோட்டீன் போயிடக்கூடாதுன்ட்டு லைட்ல தெரிய மாட்டேங்குது. இதை எப்படி வச்சு காட்டுறோம்? சத்தியமா சாப்பிடவே விழுந்தல முடிச்சோம் மொத்தமா எழுது. ஆமாண்டா சாப்பிடும் போது ஒண்ணுமே தெரியலடா. ஐயோ நான் நல்லா தின்னுட்டு இருக்கேன்டா. தண்ணி வைங்களா?
தவிச்ச வைக்கு தண்ணி வைக்கடா பாவனா. நான் கையெல்லாம் நடுக்குது. ஜோவின் முதல்ல இப்போ டான்ஸ் ஆடுவேன். எனக்கு இப்ப காக்குதுடா. ஐயோ சூடோட சூடா வச்சானுங்க வாயில. இது சாப்பாடு எவ்வளவு சூடா இருக்குது, அதே மாதிரி வைக்கிறீங்களா? நல்ல வேலைடா ஒரே ஒரு வாய் வச்சு. காது ஹீட் ஆகுது. பெட்டில பால் இருந்தா கொடுங்களேன். ஃபிளாஷ்பேக். என்னங்க காரமே இருக்காது போல. இங்க ஒருத்த அணியை தேடுறா, இங்க ஒருத்த சர்க்கரையை தேடுறா. ஃபைனல் கட். ஹவுஸ் தி பிராங்க் ப்ரோ? நல்லா இருந்துச்சா? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டுட்டே இருந்தேன், முடியல. அதோடதான் எரியுது பயங்கரமா. கையில அணி டப்பா ஸ்பூனு தண்ணி எல்லாத்தையும் வச்சு நிக்கிறான் பாவம். அணி ஊத்து நடுக்குதா? ஆனா ஒரு பெருமடை உங்க 2 பேத்துக்கு வேர்ல்ட்ஸ் ஹாட்டஸ்ட் பெப்பரை ட்ரை பண்ணிட்டீங்களா? ஆமாண்டா ஏதோ ஒண்ணு. ஆமாண்டா ஏதோ ஒண்ணு. அவனால பேசவே முடியல. சீனி வாட்டரா? தயிராவது வாங்கி வச்சுக்கோண்ணா வீட்டுல. அடி முடியலடா. நான் யோசிச்சேன் மச்சான், என்னமோ வாங்கி வைப்போன்னு யோசிச்சேன். சரி பார்த்துப்பா அப்புறமா அப்படின்னு விட்டேன். என்னது அதையும் சமைச்சு விடப்ப சும்மா அதுல போட்டுருமா ஹாட் பெப்பர் சாஸ் சிக்கன்? போடா. நாளைக்கு சமைச்சு கொடுங்க. தானா துடிக்குதுடா. விருக்கு 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 விருக்குறீங்கதா வதறு ஃபுல்லா. டேய் அவன் பாரு வன்மத்துல பேசிட்டு இருக்கேன்டா. பிளான் பண்ணி நீயே மாட்டிக்கிட்டேன்னு என்னைய சொல்றான்டா. நல்ல வேலை கைஸ். ஆக்சுவலி இவன் எனக்கு ஒரு வாய் கொடுத்தான், ஆனா நான் போய் ரீசெண்டாக டஸ்ட்பின்ல துப்பிட்டு வந்துட்டேன். நான் யோசிச்சேன்டா, என்னடா இவன் சாப்பிடுறான், என்னாலதான் ஒருவேளை காரம் சாப்பிட முடியும். நான் யோசிச்சேன் ஐயோ வாங்க முட்டா கண்டுபிடிச்சிருவானே, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தானே காரம் தெரியும் அப்படின்ட்டு தான் மென்ற மாதிரி. பேச கூட முடிய மாட்டேதுடா. அவன் உன் கண்ணில் கூட தெரியும், அவன் கண்ணில் பாரு. ஃபிளாஷ்பேக். மொத்தமா சிக்கன் ஒடுக்கி வச்சுட்டேன். கறியெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்ட ரைஸா. சிக்கன் பீஸில் ஒரு முடிக்க போறேன். கடைசி ஒரு 4-5 பீஸ் காரம் அப்படியே ஏறுது கொஞ்சமா. காது ஹீட்டாக இருந்துச்சு, அப்படியே கண்ணோட மாதிரி கலங்குது. ப்ரீ ஒர்க் அவுட் போட்டா கூட உள்ள காது ஹீட். ஸ்டார்டிங்ல ஐஸ் கட்டி வாயில போட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? ஐயோ சாமி இவன் வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? ஆவரேஜ் ஆவரேஜ். சரி ஒரு இவன் சொன்னே கார சாப்பிட பழக்கம் இல்ல மச்சான். அதான் இவன்ட்ட சொன்னா கார சாப்பிட உனக்கு பழக்கம் இல்ல. உண்மையிலே இவனோட கார தெரியல. guys we'll meet in the next awesome video. so guys நாங்க வீடியோ போடுறோம். ஒரே நிமிஷம். யோயோ வந்து இல்ல, அதுக்கு பதிலா யாரும் சொல்லிருங்க. யோயோ சமைச்சது நான் தான். அமுகு டுமுகு அமால் டுமால்.